நீங்க இந்த வருத்தம் கண்ட்ரோல்ல வச்சிருக்காட்டி அது ஹார்ட் அட்டாக்கை கொண்டு வரலாம், கண் தெரியாமல் போகலாம். சில தமிழ் ஆன்டிமாரல் வேற வழி இல்லாமல் அவன் கால் வெட்டியும் நான் பார்த்துருக்கிறேன். ஏன் அவைகளுக்கு அப்படி நடந்ததுண்டா அவையில் இந்த வருத்தம் கண்ட்ரோல்ல வச்சிருக்கல. ஐதர் அவையில் மறந்து ஒழுங்கா போடல, இல்லாட்டி இந்த வருத்தம் டூ லேட்டா கண்டுபிடிச்சது. அதால தான் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் அவைகளுக்கு நடந்திருக்கு. அதுதான் டயபீட்டிஸ். டயபீட்டிஸ் சுருக்கமாக சொல்லணும்னா உங்களோட ரத்தத்துக்குள்ள இருக்கிற அந்த சீனி தன்மை டூ ஹையா இருக்கு. உங்களோட உடம்புல இருக்கிற ஒரு ஹோமோன் இருக்கு இன்சுலின், அதுதான் உங்களோட சுகர் குறைக்கும் உங்களோட உடம்புல. அது வடிவா வேலை செய்யறதில்லை. 2 டைப்ஸ் இருக்கு, டைப் 1 டயபீட்டிஸ், டைப் 2 டயபீட்டிஸ். டைப் 1 டயபீட்டிஸ் கூடுதலாக இளம் வயசுல கண்டுபிடிக்கிறது, என்னடா ஃபுல்லா அவன் உடம்பு இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்றதில்ல. டைப் 2 டயபீட்டிஸ் தான் கூடுதலாக எங்களோட தமிழ் பாப்புலேஷன்ல ஒரு காமனான ஒரு பிரச்சனையா இருக்கு. அதுவும் ஒரு சவுத் ஏஷியன் பேக்ரவுண்ட் தான். நீங்க தமிழ், இந்தியன், பங்களாதேஷி, பாகிஸ்தானியன்டா உங்களுக்கு இந்த சான்ஸ் வாரதுக்கு 25 வயசுல இருந்து உங்களோட ரிஸ்க் ஹை. இந்த வருத்தம் நாங்கள் எங்கள்ட கம்யூனிட்டியில சீரியஸாக எடுக்கிறது காணாது. இவருக்கு சுகர் இருக்கு, நான் சுகர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் இது சரியா சீரியஸான வருத்தமாக ஆக சான்ஸ் இருக்கு, ஒழுங்கா கண்ட்ரோல்ல வச்சிருக்காட்டி. இதுதான் இந்த அடுத்த வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். என்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், என்ன டெஸ்ட் செய்யலாம், மற்றது அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன்.